There are three doors I'm going to talk about today. நான் இன்றைக்கு மூன்று காரியத்தை குறித்து அல்லது மூன்று கதவுகளை குறித்து நான் பேச இருக்கிறேன். Number 1. முதலாவது, turn with me to Genesis 41 and verse 14. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்துடைய 14வது வசனம். Then Pharaoh sent and called Joseph, and they brought him quickly out of the dungeon, and he shaved, changed his clothes, and came to Pharaoh. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். If you look at this story, you will find that Joseph was behind a closed door for a long time. இந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் யோசேப்பு மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்பாக பல ஆண்டுகள் இருக்கிறான். You know, his life began with freedom and lot of joy. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கிற பொழுது அவன் நன்றாக ஒரு தாராளமாய் வாழக்கூடியவனாக, ஒரு சுதந்திரவாளியாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். His father's love was there for him. அவனுடைய தகப்பனாருடைய அன்பு அவன் மேல் அளவில்லாமல் இருந்தது. He had no restrictions. அவனுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்கவில்லை. He got more than what he wanted. அவனுக்கு என்ன தேவையோ அதற்கு மிஞ்சின காரியங்கள் அவனுக்கு உண்டாயிருந்தது. The father gave him special favors like a multicolored coat for him. அவனுடைய தகப்பனார் பல அந்த வர்ண அங்கியை கூட அவனுக்கு செய்து கொடுக்கிறார். The father made him very happy. அவனுடைய தகப்பனார் அவனை மகிழ்ச்சி உள்ளவனாக வைத்திருந்தார். All this was available to him. இது எல்லாமே அன்றைக்கு யோசேப்புக்கு கிடைத்தது. But just because this boy was very outgoing and telling all what he was thinking, all he was dreaming, he began to earn the hatred of people. ஆனால் அவன் எதை கண்டானோ, எதை சொப்பனமாய் கண்டானோ, எந்த காரியங்களை கண்டானோ அதையெல்லாம் மறைத்து வைக்காமல் சொல்லுகிற ஒருவனாக இருந்ததினாலே அவன் மற்றவருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானான். Have you ever gone through problems because you are very spirited and because you are very enthusiastic? ரொம்ப உற்சாகமா, ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? ரொம்ப அவுட் கோயிங்கா இருக்கிறதுனால, கள்ளங்கபடுமே இல்லாம, without any hidden agenda, because you are very open minded, because you are very open hearted, you were very outgoing. People got very angry with you. நீங்கள் திறந்த மனதோடு ஒன்றையும் ஒளித்து வைக்காமல் எல்லோருக்கும் வேண்டியவனாக நடந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுத்ததன் காரணமாக நீங்க பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிருக்கீங்களா இல்லையா? Have you gone like that? அப்படி போயிருக்கீங்களா இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா, because they are very moody, they become the target of people. சில ஆண்கள் இருக்காங்க, ரொம்ப மூடியா இருப்பான், அதனாலேயே மற்றவர்கள் இவனை பரிகசிக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு உண்டாவாங்க. On the other hand, if you are very outgoing, that also will create lot of problems. இன்னொரு பக்கத்துல பார்த்தா நீங்க எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சு பாருங்க, அதுவுமே பிரச்சனையை கொண்டு வருது. என்னன்னா, நீ அமைதியா இருந்தாலும் என்னடா ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னா, நல்லா பேசிட்டீங்கன்னா ஒரேடியா பேசுறானுங்க, ஒரேடியா அட்ராக்ட் பண்றான், ரொம்ப ஷைன் பண்றான், வருதா இல்லையா அந்த பிரச்சனை? That was the problem with Joseph. இந்த யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை தான். If he had just kept his mouth shut, he would not have had any problems. அவன் மட்டும் வாயை மூடிட்டு இருந்திருந்தான்னா ஒரு பிரச்சனைக்கு இடம் இல்லை. But because he was a jolly good fellow, he went and told all he saw in the night dream, இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன். That was enough for them to trigger. ஆனா அவனோ எதையும் மறைக்க விரும்பாம எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு நபராக இருந்ததனால இப்ப பிரச்சனைக்குள்ள மாட்டினான். The problem was the dream was a good dream. That was really the problem. அந்த அவன் கண்ட அந்த சொப்பனம் கூட மிக நல்ல சொப்பனமா இருந்தது, அதுதான் இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சு. Probably his brothers were thinking, நம்ம கண்ணு முன்னா எல்லாம் பேய் வருது, பிசாசு வருது, இவன் கண்ணத்தை மூடிட்டு கண்ணை திறந்தா நம்ம எல்லாம் அவங்களோட வணங்குறோன்றானே, என்னடா ஒரு நல்ல நல்ல கனவா காண்றான், நமக்கு இந்த மாதிரிலாம் கனவு வர மாட்டேங்குது. ஒரே எரிச்சல் ஆயிட்டாங்க. Everybody became very angry with him. எல்லாருமே அவன் மேலே எரிச்சல் ஆகிறார்கள். Sometimes your own successes and your visions and dreams can really intimidate a lot of people. சில வேளைகளில் உங்களுடைய சொந்த இலக்குகள், சொந்த கனவுகள், சொந்த வெற்றிகள் மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய நிலைமையை கொண்டு வரும். One by one, little by little, his life began to go from one prison to another.
அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கட்டம் தாண்டி இன்னொரு கட்டம் அவன் சிறை வாழ்க்கைகளை அனுபவிக்க வேண்டியவனாக மாறுகிறான். First his brothers tied him up. முதலாவது அவனுடைய சகோதரர்களால் கட்டப்படுகிறான். Secondly his merchants tied him up. அதுக்கு பின்பாக வியாபாரிகள் அவனை கட்டுகிறார்கள். And then a slave owner, he tied him up. அடுத்ததாக அந்த அடிமை வியாபாரத்துக்கு விற்கிறவன் அவனை கட்டுகிறான். Finally he got into a real prison. கடைசியாக உண்மையான சிறைச்சாலைக்குள் அவன் அனுப்பப்படுகிறான். And the sad part of the story was he was forgotten in the prison. அந்த சிறைச்சாலையிலே அவன் மறக்கப்பட்டு போனான் என்பதுதான் மிக துக்கமான ஒரு சம்பவம். This young boy, he did so much of good for his fellow prisoners. அந்த சிறைச்சாலையிலே கூட இருந்தவர்களுக்கு மிக நன்மைகளை செய்தவனாக ஒரு வாலிபனாக அவன் அங்கே இருந்தான். After doing good, he sought their recommendation. அவர்களுக்கு நன்மை செய்ததுக்கு பின்பாக அவர்களுடைய சிபாரிசை அவன் எதிர்பார்த்தான். He said, please remember me and please tell the king about me and just release me, that is enough. நீங்கள் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை நினைத்து என்னை குறித்து பார்வோனிடத்திலே பேசி என்னை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுங்கள் என்று அவன் சொல்லி இருந்தான். Let me say this again. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். All Joseph wanted was a release. இந்த யோசேப்புக்கு வேண்டியதெல்லாம் என்ன? ஒரு விடுதலை மாத்திரம். Just open this door for me. இந்த கதவு எனக்காக திறக்கப்பட வேண்டும். I will run away from this country. இந்த நாட்டை விட்டே நான் ஓடி போக ஆயத்தமா இருக்கிறேன். I will run away from the situation. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விலகி போக விரும்புகிறேன். I will never come again to this place. நான் திரும்ப இந்த இடத்துக்கு வர போகிறதில்லை. I will never come again to this place. நான் இந்த இடத்துக்கு திரும்ப வர போகிறதில்லை. I will go after what I want to do. எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வதற்கு நான் போக ஆயத்தமா இருக்கிறேன். He want to escape from the situation. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அவன் விரும்புகிறான். But you know what? ஆனா என்ன நடந்தது? When he was expecting to escape, எப்பொழுது அவன் தப்பிக்க முடியும் என்று அவன் நினைக்கிறானோ, when the best chance came by his side, அவனுக்கு பக்கத்துல அது தப்பிப்புக்கான மிகப்பெரிய வாய்ப்பு உண்டான பொழுது, the Bible says the best people who could remember him, the only people who could remember him, they forgot him totally. யார் அவனை நினைத்து இந்த விடுதலையை பெற்று கொடுத்திருக்க முடியுமோ அவர்கள் அவனை மறந்து போனார்கள். They totally forgot him. அவர்கள் முற்றிலுமாய் அவனை மறந்து போனார்கள். They left him to rot in the prison. அவர்கள் தொடர்ந்து இவன் சிறை வாழ்க்கையை அனுபவிக்கும்படி விட்டு விட்டார்கள். So I think Joseph would have thought, hereafter there is no more open door for me. யோசேப்பு என்ன நினைத்திருப்பான்? இதற்கு பின்பாக எனக்கு திறந்த வாசல்கள் இருக்க போகிறது இல்லை. There is no more open door for me. இதற்கு பின்பாக எனக்கு திறந்த வாசல்கள் இருக்க போகிறது இல்லை. My life is never going to see the light of day. என்னுடைய வாழ்க்கை இனிமேல் வெளிச்சத்தை காண போகிறதில்லை. My life is never going to prosper. எனக்கு வாழ்க்கையானது இனி செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற போகிறதில்லை. My life is totally ruined. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறி போய்விட்டது. Some of you may be going through this. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். Maybe your life has come to a situation where you have almost come to a situation where you thought everything is finished, everything is over, there is no more hope and light of day for me. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலர், இனிமேல் எனக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையுடைய எந்த முயற்சிக்கும் எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம். You know, you may have come to a point of closure. You would have thought, there is no more life for me, there is no more freedom for me, there is nothing of hope that I can get in my life. எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, எனக்கு எந்த விடுதலையும் இல்லை, எனக்கு எந்த நன்மையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன என்ற நிலைமைக்கு நீங்கள் வரலாம். That may be your situation today. ஒருவேளை இதுதான் உங்களுடைய சூழ்நிலையாக இன்றைக்கு இருக்கலாம். Maybe the things that you are in today, the problem you are in today was not because you did evil, but because you did good. நீங்கள் தீமை செய்ததனாலே இந்த நிலை உங்களுக்கு ஏற்படவில்லை, நீங்கள் நன்மை செய்ததனாலே இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. The situation came to you because you were a good person, you were an honest person, you were a person who always did good to everyone. நன்மை செய்கிறவராக நேர்மை உள்ளவனாக இருந்ததன் நிமித்தமாகத்தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டது. Joseph was in such a situation. யோசேப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இருக்கிறான். But you know what happened? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? The Bible says when Joseph was expecting a door of release for him, தெரியுமா? the Bible says when Joseph was expecting a door of release for him, தன்னை விடுதலை செய்வதற்காக ஒரு வாசல் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த
God opened a door of recognition for him. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தின் கதவை திறக்கிறார். God opened a door of recognition for him. யோசேப்புக்காக தேவன் ஒரு அங்கீகாரத்தின் கதவை திறக்கிறார். I would call this the door of acknowledgement. நான் இதை சொல்லுவேன், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதற்கான கதவு. A door of acknowledgement. ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான கதவு. I think for many days many people did not acknowledge him at all. பல நாட்களாக பலர் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. They did not acknowledge his acknowledged. He continued to do good. அவன் ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுதும் அவன் தொடர்ந்து நன்மையே செய்துட்டான். I think one of the problems with us is if we don't get enough acknowledgement, when we don't get enough appreciation, we don't get the energy to continue doing good. Is it not? நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்காத பொழுது, நம்மை பாராட்டாத பொழுது தொடர்ந்து நாம் முன்னேறுவதற்கு, தொடர்ந்து நன்மை செய்வதற்கான விருப்பம் நமக்குள்ள இல்லாம போகிறது. But what happened in Joseph's life? ஆனா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? When there was nobody to acknowledge him as a good person, அவனை ஒரு நல்லவன் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலையிலும், when nobody appreciated him for who he was, அவன் யார் என்று அவனுக்கான அங்கீகாரத்தை மற்றவர்கள் வழங்காதிருந்த அந்த நேரத்திலும் Joseph continued to doing good. அவன் தொடர்ந்து நன்மை செய்கிறவனாகவே இருந்தான். And there was a time in his life when in the end God brought him an acknowledgement. அதில் வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, அவனுக்கான ஏற்றுக்கொள்ளுதலை தேவனாகிய கர்த்தரே ஏற்படுத்துகிறார். God himself acknowledged him. தேவனாகிய கர்த்தரே அவனுக்கான அங்கீகாரத்தை வழங்குகிறார். God opened a door for him. அவனுக்கான திறவுண்ட வாசலை தேவனே திறந்து வைக்கிறார். If you look at that, நீங்கள் கவனிப்பீர்களானால் God brought a dream in Pharaoh's heart. ஆண்டவராகிய தேவன் பார்வோனுடைய இருதயத்திலே ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். And God made the minister remember Joseph and brought him out. அந்த வேளையிலே பார்வோனை குறித்து அந்த அமைச்சராய் இருந்தவன் நினைக்க வைத்து அங்கிருந்து இந்த யோசேப்புக்கு அழைப்பு வந்து யோசேப்பு அழைக்கப்படுகிறான். Let me repeat what I said. நான் சொன்னதை திரும்ப சொல்றேன். What was Joseph expecting was a door of release. இந்த யோசேப்பு எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? தன்னை விடுவிப்பதற்கான ஒரு கதவு திறக்க வேண்டும். But God opened a door of recognition and took him to a place of responsibility. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ ஒரு அங்கீகாரத்தின் கதவை திறந்து அவனை பொறுப்புள்ள பதவிக்கு கொண்டு போகிறார். Do you know what God has done there? ஆண்டவராகிய தேவன் அங்கே என்ன செய்தார் தெரியுமா? பாருங்க, அவன் வந்து வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தலைவன் தான். அவன் வந்து வீட்டில் அவன் ரொம்ப செல்ல பிள்ளை. வேலையில் போனால் அவன் வந்து உயர்ந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துறாரு. சிறைச்சாலைக்கு வந்தாலும் அங்கே என்ன கிடைக்குது? உயர்வு கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு இடமும் அவன் ரெகக்னைஸ் பண்ணப்படவே இல்லை. அவனுக்கு ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அது அவன் சோர்ந்து போகவே இல்லை. தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறான். கர்த்தரை நான் மறக்க மாட்டார், நிச்சயமாக நினைவு கூறுவார், என் நன்மைக்கு நிச்சயமாக பலன் தருவார். இவன் எதிர்பார்த்தது என்னன்னா தப்பித்து போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இல்லை. எந்த நாட்டினால் அவன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டானோ அதே நாட்டில் ஆண்டவர் அவனை ஒரு உன்னதமான பதவிக்கு உயர்த்தினார். Amen. See, so many times we think a crisis comes into our life to destroy us. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது இது நம்மை அழிப்பதற்காக வந்ததாகத்தான் நாம் நினைக்கிறோம். We think it's a very bad day. இன்றைய நாள் ஒரு மோசமான நாள். It's a bad season. இன்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு மோசமான சம்பவம். It's a bad experience. எனக்கு வந்த இந்த அனுபவம் ஒரு மோசமான அனுபவம். That's how we think about life. நாம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, even those bad experiences, God was actually opening a door of recognition, a door of responsibility. இந்த மோசமான வேளையிலும் கூட, அந்த அனுபவத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் உனக்கான அங்கீகாரத்தின் கதவை திறக்கிற தேவனாக இருக்கிறார். That is why I tell you, whether it is a moment of celebration or a moment of crisis, trust the Lord to bring a way out of this. அது கொண்டாட்டத்தின் நேரமாக இருக்கலாம்
அல்லது போராட்டத்தின் நேரமாக இருக்கலாம். கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறவுண்ட வாசலை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீ யோசிச்சுட்டு இருக்கலாம்ப்பா, எனக்கு ஏன் ஆண்டவர் செலிப்ரேஷனே கொடுக்கல, எனக்கு ஏன் கிரைசிஸ்க்கு அப்புறமா கிரைசிஸ் வந்துட்டே இருக்குன்னு. நீ பயப்படாத. இந்த கிரைசிஸ் மூலமா கூட நீ யோசித்ததற்கும் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான ஒரு பெரிய கதவை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. நீ அதை பிலீவ் பண்ண. Even your crisis can turn into a celebration. உங்களுடைய போராட்டம் கூட ஒரு கொண்டாட்டமாக மாறலாம். அந்த கிரைசிஸ் எந்த பகுதியில் உன் லைஃப்ல நடந்திருக்கலாம். It could have been somebody whom you were so close to, they lost, you had to lose them, they went far away from you, you are not even able to connect with them. உங்களோடு ஒருவர் நெருங்கி இருக்கிறார், திடீரென்று அவரை நீங்கள் பிரிய நேருகிறது, அவரோடு பெரிய பிரிவினை உண்டாகிறது, அவர் உங்களை விட்டு ரொம்ப தூரமான இடத்துக்கு போய் விடுகிறார். You are not able to connect with them. அவர்களோடு கூட உங்களால் திரும்ப அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. That may be the situation you are in. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். You don't know how to make sense out of the whole problem. இந்த பிரச்சனை ஏன் வந்தது என்று உங்களால் ஆராய்ந்து கூட பார்க்க முடியவில்லை. So many times you may think this closure is forever, this closed door will never open. நீங்க சில வேளை என்ன நினைக்கிறீங்க, இந்த திறந்த வாசல் இல்ல, இது மூடப்பட்டது மூடனதான், இனிமேல் இது திறக்காதுன்னு நினைக்கிறீங்க. But believe in the Lord. ஆனால் தேவனை மாத்திரம் நம்புங்க. Even when you go through a crisis, நீங்கள் போராட்டத்தின் சூழ்நிலைக்குள்ளே போகிற வேளையிலும் God can open a door of acknowledgement for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான அங்கீகாரத்தின் கதவை திறப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. See, that's why I think if Joseph had not got into the hatred of his brothers, நான் அதுதான் நினைக்கிறது என்னன்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரனாலே பகைக்கப்படாமல் இருந்திருப்பானே ஆனால் he would have never landed in Egypt. அவன் நிச்சயமா எகிப்துக்கு போக வேண்டி வந்திருக்காது. If the Pharaoh, the Potiphar's wife did not give a false accusation, he would have never ended up in prison. போத்திபாருடைய மனைவி ஒரு தவறான குற்றச்சாட்டை அவன் மேலே சுமத்தாமல் இருந்திருந்தா அவன் சிறைச்சாலைக்கே போயிருக்க மாட்டான். If the minister had not forgotten him, he would have never stood before the king. அந்த மந்திரியானவன் அன்றைக்கு அவனை மறக்காமல் போயிருந்தால்னால் இவன் ராஜாக்கு முன்னாடி நின்றுக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. 3 காரியம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னேன்? முதலாவது, அவங்களுடைய ஃபேமிலி மாத்திரம் அவனை வெறுக்காம இருந்திருந்தா அவன் எங்க போயிருக்க மாட்டான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எங்க போயிருப்பான்? ஈஜிப்டுக்கு போயிருக்கவே மாட்டான். சரி, ஈஜிப்டுக்கு போனான். அங்க போர்த்திபாரின் மனைவி மாத்திரம் அவன் மேல பொய்யான பழி சொல்லல, எங்க போயிருக்க மாட்டான்? சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்டான். சிறைச்சாலையில் அந்த மந்திரி அவனை மறக்காம இருந்திருந்தா இவன் எங்க போயிருக்க மாட்டான்? ராஜாட்ட போயிருக்க மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு எல்லாமே மோசமான படிதான் இல்ல. குடும்பத்தின் வெறுப்பு, பொய்யான பழி, மறக்கப்படுதல். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையுமே எதுக்கு கொண்டு போனார்னா, அவனுக்காக அவன் எதிர்பாராத ஒரு கதவை கடவுள் திறந்தார். ஆமென். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஏன் அங்கிள் என் லைஃப்ல கிரைசிஸ்க்கு மேல கிரைசிஸ் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு ஏரியாவில் ஃபெயில் ஆகலாம் அங்கிள், இட்ஸ் ஓகே. என் ஃபேமிலி தான் டிசாஸ்டர், டோட்டலாக டிவாஸ்டேட்டிங் ஃபேமிலி, வெரி பேட் ஃபேமிலி அங்கிள், ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. சரி, அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா வேலைக்கு போனால் வேலையிலையும் என்னது? பொய்யான பழி. சரி, பொய்ப்பழி சுமத்தி கொண்டு போய் என்னை கொண்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க. அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவனுங்களாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தா அவனும் மறந்துட்டான். இது என்ன அங்கிள் இது? என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? It's like one dark room from one dark room to another. ஒரு இருட்டறையிலிருந்து இன்னொரு இருட்டறைக்கு போன மாதிரியான ஒரு நிலைமை. என் லைஃப் வந்து இப்படியே இருளே இருக்கு. எனக்கு என்ன எப்போதான் வெளிச்சம் வரும் என் லைஃப்ல? When will I see the light of day? என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை எப்பொழுது காண்பேன்? ஃபேமிலிலையும் பீஸ் கிடையாது. There's no peace in the family. There's no peace in my job. There's no peace in my prison. எதிலையுமே ஒரு சமாதானம் இல்லை. What has God for me? What God has for me? எதிலேயும் சமாதானம் இல்லையே. தேவன் எனக்காக எதை வைத்திருக்கிறார்? இந்த மாதிரி நீ ரொம்ப யோசிச்சுட்டு கலங்கி பண்ணி வந்திருக்கலாம். But God is saying, I have an open door prepared for you. ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் ஒரு திறவுண்ட வாசலை வைத்திருக்கிறேன். Maybe you are expecting a door of escape. நீங்கள் ஒருவேளை தப்பிப்பதற்கான ஒரு வாசலை தேடலாம். இதெல்லாம் முடிச்சிட்டு எங்கேயா ஒளிஞ்சு எங்கேயா ஓடிடலாம்.
I want to run away from all this. I want to disappear from the scene. Maybe that is your plan. ஒருவேளை உங்களுடைய திட்டம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிடணும், இந்த இடத்துல இருந்து எப்படியாவது நான் விலகி போயிடணும். But you know what? God is telling, you don't have to escape from this place. God has a place of recognition and responsibility. ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கிருந்து தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இங்கிருந்து ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, உன்னை அங்கீகரிக்கிற ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். An open door of acknowledgement. உன்னை அங்கீகரிப்பதற்கான ஒரு திறவுண்ட வாசலை நான் வைத்திருக்கிறேன். Maybe for many years nobody acknowledged the gift inside you. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையும் தாளந்தையும் பல நாட்களாக யாரும் அங்கீகரிக்காமல் இருந்திருக்கலாம். But God is telling today, I will give an open door for you. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைப்பேன். Amen.